வணக்கம். பலாமரத்தை ராசி மரமாக கொண்ட மிதுன ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்ட இருக்கீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எதிரிகளுடைய கொட்டம் அடங்கக்கூடிய ஒரு நேரமா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில மிதுன ராசினியர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டான இந்த வருடம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல ஒரே ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. இந்த செலவுகள் என்பது சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுப செலவுகளாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க. கூடுமான வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் இருக்கவே இருக்குது. அதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கடைசி வாரத்தில் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வருங்க. சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால முயற்சிக்கும் இடத்தில் அவ்வப்போது உதவி கிடைத்து கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தம, அதாவது 7 மற்றும் 8ஆம் ஸ்தானங்களில் சூரிய பகவான் வலம் வருவதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு பின்னடைவு ஏற்படுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் மனதில் நிம்மதி ஏற்பட இருக்குதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஏற்பட்டு கருத்துவ வேற்றுமை நீங்கி உறவினர்களுக்குள் ஒற்றுமை ஏற்பட இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிற்பதால் பணிச்சுமை அதிகமாக தாங்க இருக்கும். ஆனால் இந்த பணி சுமைக்கு ஏத்தவாறு வருமானமும் இருப்பதால உங்களுக்கு மகிழ்ச்சியே ஏற்பட இருக்கு. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு ஒரு சில நேரங்கள்ல கவலையை அளித்தாலும் இந்த கண்டிப்பின் காரணமாகவே உத்தியோகத்தில் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் நகர இருக்கிறீர்கள் என்பதை கூடிய விரைவில் நீங்கள் உணர்ந்து கொள்ள இருக்கீங்க. சக ஊழியர்களினாலும் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதித்து வந்த நிலையில இவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட போறாங்க. அதே போல் விற்பனைகள் அதிகரிக்குங்க. வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை அளித்தாலும் கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது லாபம் என்பது நிச்சயம் உங்களுக்கு இந்த வருடத்தில் கிடைத்துவிட இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதுன ராசி அன்பர்கள் தங்களுடைய பணிகள்ல அதிக கவனத்துடன் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ஒருவேளை வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த வருடத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்கள் நம்பி பணம் மட்டும் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. ஏமாற்றுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் இருக்குதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்ள
கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதிகப்படியான உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டாங்க. தீர தீர உற்பத்தியை அதிகரித்துக் கொள்வது நல்லது. அதே போல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான நிதி பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களில் எடுத்தோம் கவுத்தோம் என்று அதிகப்படியான முதலீடுகளை போடும்போது நிதி பற்றாக்குறை ஏற்படுங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் முன்பணமின்றி சரக்குகளை அனுபவிப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதப்படுவதால் முன்பணத்தை வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புங்க. அதே போல கலைத்துறையில் உள்ள மிதுனராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின்படி சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு துணை நிற்கிறாருங்க. மற்ற கிரகங்களினால் எந்தவித அனுகூலமும் இல்லை என்றாலும் கூட அவர்களால் எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. வருமானம் குறையும் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை மக்கள் மத்தியில் செல்வாக்கு என்பது கிடைப்பதே உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தும் விதமா அமைய இருக்குது. வாங்கும் கடன் வளரும் எனவும் அடைப்பது மிக சிரமமாக இருக்கும் எனவும் கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சிறு வழக்குகள்ல அகப்பட்டு மன நிம்மதியை இழக்க நேரிடும். மேல்மட்ட தலைவர்களும் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க. அஜாக்கிரதையாக பேசினால் சிறு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கூடுமான வரைக்கும் பேசும்போது கவனத்தோடு பேசுவது அவசியம். மிதுன ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்புண்டு என்று இருங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் விவசாய பணிகள்லையும் கால்நடைகள்லையும் பராமரிப்பிலும் பணம் விரயமாகுங்க. இந்த தருணங்கள்ல சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டான 2025ஆம் ஆண்டு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு சர்க்கம் சுந்தரகாண்டம் படித்து வருவது கைமேல் பலன் அளிக்குங்க. அதே போல் சுந்தரகாண்டத்திற்கு அனைத்து கிரகதோஷ நிவாரணி என்ற பெருமையும் உண்டு என்பதால் அந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் படிப்பதால் உங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.